ஒரு பெரிய காட்டிலேயோ என்ற குட்டி சிங்கம் வாழ்ந்து வந்ததிலேயோ மிகவும் சந்தோஷமானவன். அவன் ஓடுவான், குதிப்பான், நண்பர்களுடன் விளையாடுவான். ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. அவனுக்கு சீக்கிரம் கோபம் வந்துவிடும். விளையாட்டில் தோற்றால் கோபம், உணவு தாமதமானால் கோபம், பொம்மை கிடைக்கவில்லை என்றால் கோபம். குழந்தைகளே, உங்களுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும்? முகம் சிவக்குமா, கைகள் இறுகுமா, இதயம் வேகமாக குடிக்குமா? ஒரு நாள் லியோ நண்பர்களுடன் பந்து விளையாடிக் கொண்டிருந்தது. குரங்கு தவறுதலாக பந்தை தூரமாக அடித்தது. பந்து மரத்தில் மாட்டிக்கொண்டது, என் பந்து என்று லியோ கோபத்தில் கத்தியது. அதன் தலைக்கு மேலே பந்தை போல மேகம் வந்திருது. அப்போது ஒரு வயதான ஆமை எங்கே என்றது. லியோ கோபம் ஒரு பலூன் மாதிரி என்றது. ஆமை ஒரு பலூனை அதிகமாக ஊதியது. அது வெடித்தது. மற்றொரு பலூனில் மெதுவாக காற்று வெளியே விட்டது. கோபத்தை இப்படித்தான் வெளியேறிக வேண்டும் என்றது. ஆமை லியோவுக்கு விஷயம் கற்றுக் கொடுத்தது. முதல் நிற்க வேண்டும், இரண்டாவது ஆழமாக மூச்சு விட வேண்டும், மூன்றாவது மவள் காட்சி வர என்ன வேண்டும். வாங்க குழந்தைகளே, நாமும் சேர்ந்து எண்ணலாம். லியோ மூச்சை உள்ளே இழுத்தது, வெளியே விட்டது. மீண்டும் செய்தது. அதன் கோபம் குறைந்தது. அப்போது குரங்கு மரத்தில் ஏறி பந்தை எடுத்து கொடுத்தது. கண்ணித்து விடு நண்பா என்றது. லியோ சிரித்தது. பரவாயில்லை, அனைவரும் மீண்டும் விளையாட